அஞ்சலி 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 ப்ளீஸ் அஞ்சலி கத்தாத. ஐயோ அஞ்சலி. டாக்டர் என்னால இங்க இருக்க முடியாது. என்ன உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. என்ன வீட்டுக்கு அனுப்பி வைங்க டாக்டர். முடியாது மேடம். உங்க பாடியில எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கு. 2 days ஆவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இல்ல இல்ல டாக்டர், இல்ல என்னால இங்க இருக்க முடியாது. இவன் ஏதாவது பண்ணிடுவானு எனக்கு பயமா இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் அனுப்பி வச்சிருங்க. அஞ்சலி அஞ்சலி என்ன என்ன பார்த்தா பயப்படுற? ப்ளீஸ் அஞ்சலி என்ன புரிஞ்சுக்கோ அஞ்சலி ப்ளீஸ். மேடம் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க மேடம். அஞ்சலி என்ன மீறி உன்னால இங்கிருந்து போக முடியாது அஞ்சலி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இத பாரு நீ நிறைய டிப்ரெஷன்ல இருக்க, அதனாலதான் இப்படி பேசுற. டாக்டர் நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. அஞ்சலி சரி நானும் வெளியில போறேன் அஞ்சலி. அதுக்கு முன்னாடி நீ கொஞ்ச நேரம் தனியா இரு. ஆனா நல்லா யோசி. என் மேல உள்ள கோவத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரு. நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், உனக்கு எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேன், அதெல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சு பாரு அஞ்சலி. அப்பதான் என்னோட சிச்சுவேஷன், என் அன்பு, காதல் இது எல்லாமே உனக்கு புரியும். உனக்கு என்ன வேணும்னாலும் கூப்பிடு, நான் வெளியில தான் இருப்பேன். அஞ்சலி சரி சரி. நான் உள்ள போய் பார்க்கலாமா? பாருங்க சார். தேங்க்யூ. சாரி அஞ்சலி, இதெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன தப்பா தான் யோசிச்சுட்டு இருப்பேன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் எதுவுமே எனக்காக செய்யல, உன்னோட பாதுகாப்புக்காக தான் செஞ்சேன். அது உனக்கு இப்ப புரியாது, போக போக தான் புரியும் அஞ்சலி. ஆனா ஒண்ணு அஞ்சலி, நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை, அதுல ஒரு துளி கூட பொய் இல்ல. அதை மட்டும் நீ மறந்துடாத. என்னால உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது அஞ்சலி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தூங்காத. தூங்கிடாத. இன்னைக்கு நைட்டு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். தூங்காத. என்ன மீனா, இதெல்லாம் என் பொண்ணு நகை எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறியா? ஐயோ அப்படி இல்ல அத்தை. அதான் அவளே வேணான்னு ஆணவத்துல தூக்கி வீசிட்டால. இனி அவளுக்கு இந்த நகையும் இல்ல,
இந்த வீட்ல அவளுக்கு ஒரு புடி சொத்தும் இல்ல. எல்லாம் உனக்கு தான். போட்டுக்கோ மீனா. அத்தை, இது எல்லாமே தங்கம் இல்ல, மொத்தமும் டூப்ளிகேட். என்ன சொல்ற? ஆமா அத்தை, நீங்களே பாருங்க. பாருங்க, குடு. எதுலயுமே ஹால்மார்க் சிம்பிளே இல்ல. அத்தை பாருங்க, எல்லாமே கவரிங் நகை அத்தை. நீங்க என்னெல்லாம் நகை போட்டீங்களோ அது எல்லாத்தையுமே அச்சு அசலா டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, பெரிய கேடிங்க அத்தை. எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை பாத்திருக்காங்க. இதெல்லாம் அந்த சிவராமன் வேலையா தான் இருக்கும். பெரிய உத்தம மாதிரி நடிச்சிட்டு திருட்டு வேலை பாத்திருக்காங்க. தீபா மனசையும் மாத்தி இதுல அவளையும் கூட்டு சேர்த்திருக்காங்க. இதுல அவளுக்கு ரோஷன் தாங்காம நகைய வேற தூக்கி வீசுறா. ஐயோ, இதெல்லாம் லேஸ்ல விடக்கூடாது மீனா. இதோ வரேன். அம்மா சொல்லுங்கம்மா. ஹலோ, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஏன், என்னாச்சுமா? எதுக்குன்னு சொன்னாதான் வருவீங்களா? சீக்கிரம் வாங்க. சரி வரேம்மா. அத்தை, யாரு? அந்த நகை செய்யறவர் தான். எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட பண்ணணும். நாளை பின்ன யாராவது செக் பண்ணி பார்த்துட்டு இது தங்கம் தான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்துவாங்க. அவர் பார்த்து உறுதிப்படுத்தட்டும். அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அந்த குடும்பத்தை சந்தி சிரிக்க வச்சிடுறேன். அத்தை, அப்ப அந்த ஃபங்க்ஷன்? என்ன ஃபங்க்ஷன்? இப்ப அதுவா முக்கியம்?